டேய், அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா? அது எப்பறம் தெரியும்? எஸ், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. டேய், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய் விஜய், உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா? டேய், இந்த சேர்ல உள்ள போடுங்க. ஆமா, இதை விட்டு அதை எடுத்துட்டு போ. அம்மா, அம்மா. என்னப்பா, எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அம்மா, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல. கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே, கண்ணை மூடிக்கிட்டு நான் கூட வரல. அப்ப உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ? அம்மா, இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது, இந்த இடத்தை விட்டு நீங்க உள்ள போக கூடாது. ஏன்பா? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இது என் மேல சத்தியம். அம்மா, நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, எந்திரிக்க கூடாது. என்ன? ஹலோ விஜய். யார் நீ? நீ கேட்கறதுல தப்பு இல்ல. அன்னைக்கு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்தினேன். இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிற. தகப்பன் தான் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. என்ன தகப்பன்றீங்க புள்ளன்றீங்க? எனக்கு இப்பவும் புரியல நீங்க யாருன்னு. வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிதான் வந்திருக்கேன். சின்ன கரெக்ஷன். மனசு மாறி வந்திருக்கேன். செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கேன். ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க வேணாம். வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போடக்கூடாதா? இது கோட்டீஸ்வர அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல, ஒரு ஏழை தாயோட குடிசை. இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஏன் உனக்கு இந்த நிலைமை? நீ ஒண்ணு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல்லு. காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ், காலேஜ் போறதுக்கு டாடா கரோலா, ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு ஹோண்டா கார்ட். நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் 7 அடுக்கு மாடி கட்டு. என்ன என்ன சொல்ற? அருண் மேத்தா பெரிய ஆளியா நீ? பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒன்னும் அரசியல்வாதி இல்ல. டேய் டேய் டேய், புள்ளையே அப்ப விலைக்கு வாங்குறதா? படா ஃபூல். லட்சுமி, உன் புள்ள நினைச்சான்னா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க வேணாம்னு சொல்லு. வாங்க வீட்டு போலாம். வேண்டாங்க, குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க. வேண்டாம். லட்சுமி, அப்படி சொல்லாத. எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தேடி வந்திருக்கேன். இப்ப நீ நினைச்சாதான் உன் புருஷனை காப்பாற்ற முடியும். ஐயோ, என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்கல்ல, வந்தவங்களை வாங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்து இருக்கேங்க. என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதா? நான் உன் புருஷன் இல்ல? உன்னை கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அவன் மாவன் இல்லையா? இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, அவன் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கான். அதனாலதான் நான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல. கட்டினவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல. ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு எங்க இருந்து போங்க. நான் இருக்கிற நிலைமையில நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் தூக்கு மாதிரி செத்து போயிடுவேன். ஐயோ, அப்புறம் உன் நிலைமை என்ன யோசிப்பேன். இது காலா நடிச்சு இது எனக்காக மட்டும் இல்ல, உனக்காக சேர்த்து நான் கேட்கிறேன். உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஜெய், விஜய், என்னது? உங்க அப்பா கால்ல விழாத குறைய கெஞ்சுறாரு. பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கிறியே, பார்த்தா சொல்லிடு அவருக்கு. அட என்னமா நீங்க? அந்த ஆள் தான் ஊழ அழுக அழுகிறாரு, அதை போய் நம்பிக்கிட்டு. புருஷன் செத்தா பொண்டாட்டி தாலியா இருக்கணும், இது நம்ம வழக்கம். ஆனா நீ செத்தா அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலியை கூட விட்டு வைக்கலடா பாவி. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்த? அன்னைக்கே சொன்ன, என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால்ல வந்து விழத்தான் போறேன்னு. ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன். லோக் விஜய், தப்பு செஞ்சவன் தலை குனிறதுல தப்பு இல்லடா. அப்படியே தலை குனிஞ்சாலும் யாருக்கிட்ட? கட்ட பொண்டாட்டி பெத்த மகன் கிட்ட. இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கு ஒரு மகனுக்கு நடக்கிற போராட்டம் இல்ல, ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்குல போடணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மாணவருக்கு நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல
ஜெயிக்க போறது உன் மகன் இல்ல, உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி. இத பார், கடைசி ஒன்னு சொல்றேன், உன் பணத்து பிடிச்ச பேச்ச உன் பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு. மகனாச்சன் கெஞ்சி பார்த்தேன், மனைவியாச்சன் கெஞ்சி பார்த்தேன், புரிஞ்சுக்கல. இப்ப இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன், உன் போராட்டத்தை இப்பவே விட்டுடு. இதுக்கு நீ சம்மதம் சொன்னா நீ உங்க அம்மா உயிரோட இருப்பீங்க என் பங்களால. அப்படி இல்ல நீ என்ன அழிச்சிடலாம், அதுவும் இப்பவே அழிச்சிடலாம். ஆனா என் சமாதியில இருந்து புறப்பட போற லட்சாதி லட்ச இளைஞர்களின் சக்திய ஒன்னால அழிக்க முடியாது. கோடானு கோடி மாணவர்கள் சக்திய ஒன்னால அழிக்க முடியாது. என்னடா பெரிய மாணவர்கள் சக்தி? குழந்தை பசங்க 1 கிலோ சாக்லேட்ல 1 லட்சம் மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சைட் பண்ணுவாங்க, பஸ் கொளுத்துவாங்க, இல்ல நடுரோட்ல உண்ணாவிரதம் உட்கார்ந்து செத்து போவாங்க. இவங்களை நம்பி நீ போராட்டத்தில் இறங்க போற விஜய். ஐ அம் வார்னிங் யூ. அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத, அழிஞ்சு போயிடுவேன். இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா மானம் கெட்டு போயிடும். யாரோட மோதிரம் நினைச்சு பாருங்க, ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க. மிஸ்டர் மேத்தா, நாளைக்கு வரப்போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரண ஓலை. அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது, உன்னை கூண்ட ஏத்தி தூக்குல போட போது, எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். ஸ்மார்ட் பாய். என்னாச்சு சார்? அந்த அருண் மேத்தா அவன் அடியாட்களோட வந்து இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு போயிட்டான் சார். எந்த வன்முறை வேண்டாம் வேண்டாம் சொல்லி எங்க கைகளை கட்டி போட்டிருந்தீங்களோ, இப்ப அதே வன்முறை உங்க உயிரை குடிச்சிருச்சு பாத்தீங்களா? இனிமே நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். எங்களுக்கு வன்முறைன்னு என்னன்னு தெரியும். எங்களுக்கும் கையில கத்தி எடுக்க தெரியும், துப்பாக்கி தூக்க தெரியும், பழிக்கு பழி வாங்கவும் தெரியும். புறப்படுங்க. உங்களுக்கு கத்தி எடுக்க தெரியாதுன்னு நான் சொல்லல, துப்பாக்கி தூக்க தெரியாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தீவிரவாதிங்கன்னு முத்திர குத்திடுவாங்க. உங்க போராட்டத்தோட உண்மையான நோக்கம் மறைக்கப்பட்டு போயிடும். விஜய், நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லுங்க சார். நீங்க என்ன செய்வீங்களோ, எப்படி செய்வீங்களோ, நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிகை வெளிவந்தாகணும். அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாளைய தீர்ப்பை அவங்க கையில விட்டுருங்க. மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீங்க என்ன செய்வீங்க நம்புறேன். பொதுமக்களே, கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மேத்தாவின் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும்
தக்க ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று. இன்று மாலை 6 மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம். அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும். இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள், அதாவது மாணவர்கள், சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். மாணவர்களை மாணவர்களாக வாழ்விடுங்கள். எங்கள் கைகளிலே துப்பாக்கி தூக்கிவிடாதீர்கள். எங்களை தீவிரவாதிகளாக மாற்றிவிடாதீர்கள். வெடிகுண்டுகளை நம்பும் நக்சலைட்டாக எங்களை ஆக்கிவிடாதீர்கள். மாணவர்களின் போராட்டத்தையும் அவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அரசு நடவடிக்கை எடுத்து அமைச்சர் சுந்தரமூர்த்தியை அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கியுள்ளது. அது மட்டுமன்றி அருண் மேத்தாவையும் அவர் மகன் ராக்கியையும் மாஜி மந்திரி சுந்தரமூர்த்தியையும் உடனே கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்து. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. பணம் இருந்து என்ன பிரயோஜனம், பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? சாதாரண காலேஜ் பசங்க கிட்ட தோத்து போயிட்டுமே மேத்தா, தோத்து போயிட்டுமே. ஏயா பேசாம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவோமா? வெளிநாட்டுக்கு ஓடி வரா? இதுக்கு பயந்தா இந்த தொழிலுக்கே வரக்கூடாதியா? இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் முடியா? ஹலோ ராக்கி, அதாவது நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே 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 ஓகே, நான் சொல்றத கேளு. நாளை காலையில என்ன கோர்ட்ல ஏத்துவாங்க. எல்லா சாட்சிகளும் கோர்ட்ல ஏறி உண்மை சொன்னாங்க, அவ்வளவுதான் என் கதை. இப்ப நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. எல்லா சாட்சிகளும் பூரா இன்னைக்கு ராத்திரியே அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணிடு. இல்ல உங்க அப்பனை தூக்கி வைத்துவாங்க. ஓகே ராக்கி. வாங்க கமிஷனர், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி மிஸ்டர் மேத்தா, தேச விரோத செயலில் ஈடுபட்டதுக்காகவும் பங்கு மார்க்கெட்னு சொல்லி மோசடி பண்ணதுக்காகவும் வக்கீல் விசேஷம் கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். கமிஷனர் சார், எங்களை கைது பண்ணாதீங்க, கைது பண்ணாதீங்க. நாங்க எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போனோம், 2 பேரையும் காணும்னு போய் சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க காலில் வேணா விழுற. என்ன அது பிச்சைக்கார மாதிரி அவங்க காலில் விழுந்துட்டு உன் காலில் வேணா விழுற. நம்மள அரெஸ்ட் பண்ணா நம்ம காலில் நிறைய பேர் விழ வேண்டியது இருக்கியா? கமிஷனர் சார், வாங்க உள்ள போலாம், கொஞ்சம் தனியா பேசணும். சார் சாரி, உள்ள கூட்டிட்டு போய் என்ன பேச போறீங்க? கோடி கோடியா தரேன் வியாபாரம் பேசுவீங்க. இப்ப மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா போலீஸ் வேலை கூட்டிட்டு போவேன். இல்ல கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவேன். வசதி எப்படி? கைய நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியதுதான். அரெஸ்ட். தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எங்களை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு. நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் ஆபத்து. ஆமா, அவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அந்த மந்திரி தலைமையில எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. ஒரு நாள் என் பொண்டாட்டி கடத்திட்டு போயிட்டான். எது வேணாலும் செய்வானுங்க, படுவாவி பசங்க. இந்த நேரம் நம்ம இங்க இருக்குது, அவனுக்கு தெரிஞ்சு போனாலும் போயிருக்கும். தெரிஞ்சு போயிருக்குல்ல சார்? தெரிஞ்சு போச்சு. எப்படிடா? அப்புறமா சொல்றேன். இந்நேரம் நம்மள க்ளோஸ் பண்றதுக்கே திட்டம் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் மீறி நம்ம சாட்சிகளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறதுல தான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. நம்ம உயிரை கொடுத்தாவது இதை செய்யணும்டா. ஆமா, உங்களை விட எனக்கு அவனுங்களை ரொம்ப நல்லா தெரியும். நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ராக்கி சார், மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க வந்து இறங்கிருக்காங்க சார். வெரி குட். நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்போ புறப்படுறாங்க, எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய் தாமு, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. எந்த கார்ல உங்களை கூட்டிட்டு வந்தனோ அதே கார்ல உங்களை மறுபடியும் ஏத்துறேன். அத அவனுங்க பாத்துருவானுங்கன்ற. எஸ், இவங்களை ஏத்திக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுறேன். அவங்க யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டி உங்களை இறக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என் காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு கார்ல உங்களை ஏத்துறீங்க, நேரா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. எல்லாம் கரெக்டா? உன்னோட கார்ல தான் எல்லா சாட்சிகள் இருக்குன்னு உன்னை சேஸ் பண்ணுவானுங்க. அதனால உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ண பண்ணுவானுங்க. அப்படி ஏதாவது நடந்து உன் உயிருக்கு? டேய், ஏன் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தி கவலைப்பட்டு இருந்தா காரியம் நடக்காது. எப்படியாவது இந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும், அந்த குற்றவாளிகள் தூக்குல தொங்கணும். இதுதான் நம்ம லட்சியம். அப்பா நான் போறேன்டா. டேய், இது சாவோட விளையாட்டு. வந்தா வெற்றி, போனா உயிர். அந்த உயிர் என் உயிரா இருக்க கூடாதா? தியாகம் பண்ணதுக்கு உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? எனக்கு கிடையாதா? ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னா அதுக்கு நான் தான்டா கரெக்ட். 6 பிள்ளைங்களை பெத்துட்டு எங்க அம்மா அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு போனா கொஞ்சம் பாரமாவது குறையும். ஆனா நீ
உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளடா. உங்க போராட்டத்துல நானும் ஒருத்தி. இத நான் செய்யக்கூடாதா? நான் எப்படி கார் ஓட்டணும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நான் போறேன். எதுக்கு நமக்குள்ள போட்டி? சீட்டுக்குள்ளிக்கு போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்க போட்டோம். ஓகேயா? சூப்பர் மேட்டர். இது எங்க எல்லாருக்கும் ஓகே. சீட் எழுது. டேய், முதல்ல என் பேர் எழுதுறா. டேய், என் பேர் எழுதுறா. அம்மா, இதுல ஒரு சீட் எடுங்க. எடுங்கம்மா. என்னம்மா, யார் பேர் வந்திருக்கு? விஜய், உன் பேர் வந்திருக்குடா. நீ தானே ஜெயிச்சிருக்க. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அப்படியே தான் ஆனா கூட இந்த பசங்க எல்லாம் உன்னை என்ன விட அன்பா பாத்துக்குவாங்க. இத பாருமா, லாயர் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, உயிரோட வாடுறது மட்டும் வாழ்க்கை இல்ல, ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம உயிரை கொடுக்கறதும் வாழ்க்கை தானே. நான் வரமா. விஜய், சார், இன்னைக்கு நீங்களாம் சொல்ல போற சாட்சியில தான் எங்க போராட்டத்தோட வெற்றியே இருக்கு. தம்பி, இது உங்க போராட்டம் இல்ல, நம்ம போராட்டம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்ய கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான். இது வரைக்கும் நான் மனுஷனா இல்ல, ஆனா இன்னைக்கு நான் மனுஷனை நிரூபிச்சு காட்டுறேன். சாகிறதுக்கு முன்னால நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வாங்க போகலாம். வாங்கலையா? பாக்கி சார், TMJ 162 ஒயிட் அம்பாஸ்டர் கார்ல அவங்க புறப்பட்டாங்க சார். ஓகே. ஹலோ ராமு, நான் செங்கல்பட்டு தோட்டத்துல பேசுறேன். TMJ 162 ஒயிட் அம்பாசிடர் கார் இப்ப மகாலய ரோட்ல வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல நமக்கு எதிரான சாட்சிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட கோர்ட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஆண்டி, எல்லாத்துலயுமே உன் பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காமா. கண்ண கீழே போடுங்கடா. போடுங்கடா. யாரும் நம்பிச்சது? யாரும் நம்பிச்சது? இப்ப அவன் எங்க இருக்கான்? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப சொன்னேன் அவன் பேத்திக்கிட்ட முக்கியமான கேஸ், அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னு. அந்த தீர்ப்ப எழுத வந்திருக்க. யார்டா நீ? அருண் மேத்தாவோட சன். இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்ல போற தீர்ப்ப நானே எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு எழுத்து கூட மாறாம கோர்ட்ல நீ படிக்கணும்.
என் மனசாட்சிக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் எந்த தீர்ப்பையும் சொன்னதில்லை, இனிமே சொல்ல போறதும் இல்ல. நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரி, நீதியை நான் கொலை செய்ய மாட்டேன். உன்னை கொண்டுட்டா கோர்ட்டே இல்லாம போயிடுமா? இன்னொரு நீதிபதி வருவான், அவனையும் நான் தான் கொல்லணும். இதெல்லாம் வீண் வேலை. இது யாரு? உன்னுடைய ஒரே மகளோட ஒரே மகள், அதாவது உன் பேத்தி. இவளோட உயிரை நீ படிக்க போற தீர்ப்புலதான் இருக்கு. வேண்டாப்பா, என் பேத்தியை ஒண்ணும் பண்ணிடாது, அவளை என்கிட்ட கொடுத்துரு. நீதிபதி அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பார்க்கலாம். இல்லன்னா அவ பணத்தை வச்சுக்கிட்டு பாசமலர் அழுக அழ வேண்டியதா. நீ என்கிட்ட நாணயமா நடந்துக்கிட்டா நானும் சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன். இதை விட்டுட்டு வேற விதமா உன் பேத்திய காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண, என் கையில இருக்கிற மிஷின் கன் உன் பேத்தி உடம்ப சல்லட கண்ணா தொலைச்சு. ஜாக்கிரதை. வேண்டாப்பா, நான் வேணும்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் பேத்தியோட வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. இத பாரு, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா முடிவு பண்ணு, இல்லனா இவளை நான் ஷூட் பண்ணிடுவேன். வேண்டாப்பா, நீ சொல்றபடியே செஞ்சிடுறேன். வெரி குட். ஏய், பேப்பர் எடுங்கடா. இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நடந்துக்க போ. ஏய், நம்ம ராஜுவை கூட அனுப்புங்கடா. நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பார்க்கலாம். இந்த வழக்கை விசாரித்ததில் விஜய் என்ற வாலிபன் தலைமையில் ஒரு பெரிய நக்சலைட் கும்பல் மாணவர்கள் என்ற போர்வையில் போராட்டம் என்ற பெயரில் ஒரு தேச விரோத செயலை செய்திருக்கிறார்கள் என்பதும் போலீசுக்கோ அரசுக்கோ தெரியப்படுத்தாமல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு எம்எல்ஏவையும் மற்றும் அருண் மேத்தாவிற்கு வேண்டியவர்களையும் கடத்தி சென்று கொடுமைப்படுத்தி வாக்குமூலம் வாங்கி பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் அமைச்சர் சுந்தரமூர்த்திக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் உண்டு என்பதற்கு ஒரு வீடியோ கேசட்டை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே கோடீஸ்வரர் அருண் மேத்தாவையும் அமைச்சர் சுந்தரமூர்த்தியையும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அல்ல என்று முடிவு செய்து விடுதலை செய்கிறேன். இப்படி நான் தீர்ப்பு கொடுக்கலன்னா என் ஒரே பேத்தி கொலை செய்யப்படுவார். இந்த நிலைமையிலதான் இப்ப நான் இருக்கேன். ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டத்துல அவங்க எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது என் பேத்தியோட உயிரும் பெருசா தெரியல.
ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்து 80 கோடி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கும் அருண் மேத்தாவிற்கும் மந்திரி சுந்தரமூர்த்திக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.